இப்போ பாருங்கள் பிஜிடிஆர்பியில் வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன கொஷின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒனில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து 2001 கேட்டது. இஃப் மியூஆர் இஸ் த ஆர்த் மூமெண்ட் அபவுட் த மீன் அண்ட் கேஆர் இஸ் த ஆர்த் மூமெண்ட் குமுலண்ட் தென் K4ஓட வேல்யூஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ K4ஓட வேல்யூஸ் என்ன, நமக்கு μ4 மைனஸ் 3 μ2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆப்ஷன் டி, இது மட்டும்தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ரிலேஷன் பிட்வீன் த தேர்ட் ஆர்டர் சென்ட்ரல் அண்ட் ரா மூமெண்ட் இஸ் கிவன் பை என்ன ஆன்சர் வரும்? தேர்ட் ஆர்டரோட மூமெண்ட் என்ன வரும், என்ன ஃபார்முலான்னு கேட்குறாங்க. இப்போ μ3 is equal to μ3 dash minus μ2 dash into μ1 dash plus 2 μ1 whole cube. இதுதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். The first fourth moment of their distribution about the values of 4 of the variable is minus 1.5 and 17 minus 30 and 108. Find the moments about mean and also find the moment about origin. நமக்கு வந்து μ1 டேஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, μ2 டேஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, μ3 டேஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, μ4 டேஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். μ1 வந்து நம்ம ஸ்டார்டிங் கண்டுபிடிக்கும் போது மொமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். μ2 என்னென்னா μ2 டேஸ் மைனஸ் μ1 டேஸ் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா μ2 வந்து என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் μ3 ஃபார்முலா என்ன, μ3 டேஸ் மைனஸ் 3 இன்ட்டு μ2 டேஸ் இன்ட்டு μ1 டேஸ் ப்ளஸ் 2 μ1 டேஸ் த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ μ3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். μ3யோட வேல்யூஸ் கிடைக்கும். அதை கொண்டு வந்து நம்ம μ4 டேஸ் கண்டுபிடிப்போம். இப்படியே μ4 டேஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பார் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் μ1 டேஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துட்டாங்க. நமக்கு மைனஸ் 1.5 ஈக்குவல் டு 2.5 கிவன். ஏன்னா μ1க்கு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா. அப்போ μ1 டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் μ2 டேஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் μ3 டேஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் μ4 டேஸ் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் இதுதான். அடுத்த கொஷின் பாருங்கள். த மெஷூர் ஆஃப் ஃப்ளாட்னஸ் ஆஸ் திக்னஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் வி யூஸ். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன இது அப்படின்னா க்யூனஸாக கர்டியஸ் கார்லேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா பி த ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். கர்னல் பர்சன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூனஸ் இஸ். கர்னல் பர்சன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி த ஆன்சர். அதாவது மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்த கொஷின் பாருங்கள். இன் எ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பீட்டா 2 less than 3 then the distribution is. அப்போது பீட்டா லெஸ் தென் 3னா என்ன, அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளேட்டி கட், அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி த ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 5 அண்ட் பீட்டா 2 is equal to 3 த ஃபோர்த் மூமெண்ட் அபவுட் மீன் இஸ். இப்போ ஃபோர்த் மூமெண்ட்டோட மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு μ1 μ2 μ3 கண்டுபிடிச்சிட்டு μ4 கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். என்னென்னா ஆப்ஷன் பி. நீங்கள் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லிமிட் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனோட லிமிட் என்னவாக இருக்கும்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ -1 to +1. அடுத்த கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் y ஆர் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் ரெஸ்பெக்டிவ்லி தென் த வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸை இந்த என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸு ஒய்ங்கிறது டிபெண்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய்யாக இருந்துச்சுன்னா அதனோட வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனல் சி த ஆன்சர். சிக்மா யூ ஸ்கொயர்ட் இன்ட்டு சிக்மா ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா y squared minus 2 into covariance of x and y. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒன் ஆஃப் த டூ ரெக்ரெஷன் லைன்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த டூ ரெக்ரெஷன் லைன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க.
இதில் ஏதாவது ஒரு ரெக்ரஷன் லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் பி த ஆன்சர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு gamma into sigma y divided by sigma x into y minus y bar. இதுதான் regression line. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The regression coefficient of y on x is 4 divided by 5 and the regression coefficient of x on y is 9 divided by 20. The correlation coefficient கேட்குறாங்க. நமக்கு x on yனா கொடுத்துட்டாங்க, அவங்களே y on xும் கொடுத்துட்டாங்க, x on yயும் கொடுத்துட்டாங்க. அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன வந்து ஃபார்முலா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஆஃப் xy அண்ட் b ஆஃப் yx மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 36/100 விடும். அதை வந்து ரூட் வெளியே எடுத்தோம் அப்படின்னா 6/10 விடும். அதை அடிச்சிங்க அப்படின்னா 3.5. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருக்குது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து லைன்ஸ் இந்த இன்டர்வல், அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட லைன்ஸோட இன்டர்வல் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்வல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -1, க்ளோஸ் இன்டர்வல் -1, அதுதான் இன்டர்வல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜியோமெட்ரிக் மீன் பிட்வீன் 2 ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆர் காமா இஸ் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் பி ஆஃப் ஒய்எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ்ஒய் ஆர் த 2 ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்னென்னா காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ஒய். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஒன் ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி தென் அதர் மஸ்ட் பி. ஒன்று வந்து கிரேட்டர் தென் யூனிட்டியாக இருக்கும், ஆனால் இன்னொன்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் gamma is the correlation coefficient of this random variable x and y, the regression coefficient of y on x. gamma வந்து x and y regression இருந்துச்சுன்னா regression coefficient y on x எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ gamma into sigma y divided by sigma x. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். the coefficient of correlation between 2 variables x and y is 0.6. their covariance வந்து 3.6. the variance of x is 4. அப்போ the variance of y is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒய்யோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி அது வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The two regression lines